இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1, 2, 3ல் உள்ள ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றின? நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர்கள். காசிக்காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 அதிவீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நற்றிணை நூல் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கின்றது. கூற்று 2 அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் வேந்தன். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காசிக்காண்டம். பொறுத்துக. சொல்லும் பொருளும் அசையி இளைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வையிரியம் கூத்த இரடி திணை. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலைபடுகடாம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 மலைபடுகடாம் 573 அடிகளை உடையது. கூற்று 2 மலைபடுகடாமின் வேறு பெயர் திருமுருகாற்றுப்படை. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் யார்? கு. அழகிரிசாமி. கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் யார்? கி. ராஜநாராயணன். கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1991. கரங்கு இசை விழவின் உரந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. நண்பா எழுது. கூட்டுநிலை பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. கேட்க வேண்டிய பாடல். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடர் பள்ளு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ. உ. சிதம்பரனார். கூற்று 2 சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. போலும் அப்படிங்கிற உவம உருவு வெளிப்படையாக வந்துள்ளது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் அறிவுமதி. இது திருக்குறளை பற்றிய கவிதை. குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்றின் பெயர் குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC. தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? திருப்பாவை மற்றும் திருவம்பாவை. அமிலமலை பொழிவிற்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு A மற்றும் C சரியானவை.
சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். கூற்று 2 சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்னா பாரதிதாசன். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் வசன கவிதை வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாரதியார். கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. பொறுத்துக சொல்லும் பொருளும். நனந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி வலம்புரி சங்கு, கோடு மலை, கொடுஞ்செலவு, விரைவாக செல்லுதல். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். கூற்று 2 முல்லை நிலத்திற்குரிய சிறு பொழுது மாலை. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 முல்லைப்பாட்டின் பாவகையை ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா. கூற்று 2 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் குறிஞ்சிப்பாட்டு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கப்பித்தான் என்பதன் பொருள் கப்பல். கூற்று 2 தொங்கான் என்பதன் பொருள் கேப்டன். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. எந்த ஆண்டு புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டது? செப்டம்பர் 2004ஆம் ஆண்டு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு இந்தியா. இது தவறானது. அவ்வாறு வழங்கிய நாடு இலங்கை. கூற்று 2 பெய்டி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து. கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. புயல்களின் சுழற்சி விளைவினை 1835 கண்டுபிடித்தவர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகா நிலைத்தொடர் 9 வகைப்படும். தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் உவம உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையே உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு முறுக்கு மீசை வந்தார். அந்த இடம் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் யார்? அப்துல் ரகுமான். கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் ஆலமரம், பலாமரம். பி மற்றும் சி சரியானவை. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ பாதிரி பூ. சரியானது. கூற்று 2 பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் கலனியூரன். கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். இது தவறு. கூற்று 2 உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். இதுவும் தவறு. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. அவ்வளோதான்.